எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. தியம் குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். இதுதான் நீங்கள் முதல் தடவை வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தியான பயிற்சி கற்றுக்கணும், இல்லைன்னா இந்த தியான முறைகளை தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த தியான பயிற்சி இதோ அவர் சமாதி நிலை அடையும் போது அவர் எங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பயிற்சியை சேர்க்கணும்னு சொன்னதுனால நாங்கள் இந்த தியான பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் தியானத்தில் விருப்பம் இருந்து நீங்கள் தியானம் கற்றுக்கணும்ன்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ உங்ககிட்ட நாங்கள் பேசுவோம், பேசிட்டு உங்களுக்கு எந்த தியான பயிற்சி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் என்றைக்கு இந்த தியான பயிற்சிகளை சொல்லித்தரோன்ட்டும் சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் தியான பயிற்சி கற்றுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு எந்த தியான பயிற்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறோமோ, ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்தால் அந்த தியான பயிற்சியை நீங்கள் கற்றுக்கும் பொழுது உங்கள் ஆன்ம முன்னேற்றம் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய பயணம் ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெகுலராக? ஸோ எங்களுடைய நோக்கம் மெயினாக என்னென்னா இந்த மாதிரி வீடியோக்களை போடும் பொழுது யார், அதாவது 100ல் ஒருத்தர் இல்லை 200 பேரில் ஒருத்தர் 2 பேர் தான் இந்த வீடியோக்களை பார்ப்பாங்க. மற்றபடி சாதாரணமாக சினிமா பாடல்களோ இல்லை திரைப்படங்களோ இல்லைன்னா செலிப்ரிட்டிஸை பற்றி போடும்போது அந்த வீடியோஸ் வியூஸ் நிறையா போகும். இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது கம்மியாக தான் போகும். ஏன்னா அகத்தியரே சொல்லியிருக்காரு, கோடியிலே ஒருவர் அப்பான்ட்டு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் கோடியில் ஒருத்தர். ஸோ எப்பயும் போல் நம்மளுடைய நண்பர் ஒரு சித்தர் பாடலும் அதோடைய விளக்கத்தையும் கேட்டார். ஆக்சுவலாக பாடலை படிக்கும் பொழுது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற விளக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பார் பட்டினத்தார். சித்தர்கள் பாடல்கள் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். நம்ம படிக்கும் பொழுது வேறு மாதிரி தெரியும், ஆனால் படித்து அதை அர்த்தம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான சித்தர் பாடல். ஸோ இந்த பாடலை நண்பர் கேட்டதுனால நான் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். அப்படியே உங்களுக்கும் விளக்கம் கொடுக்கலான்ட்டு. ஏன் பெரும்பாலும் நாங்கள் சித்தர் பாடல்களை வச்சு உதாரணமாக வச்சு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற உபதேசம், நாங்கள் கொடுக்குற தியான பயிற்சியே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் அவங்களுடைய அனுபவங்களை எழுதி வச்சது தான் நம்ம இன்று அதை பாடல்களாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த அனுபவங்களை எழுதி வச்ச பாடல்களில் இருக்கிற சூட்சுமத்தை தெரிஞ்சு எங்கள் குரு அதில் இருக்கிற ஞானத்தை அறிஞ்சு அதை வச்சு பயிற்சி பண்ணி அவர் ஒரு 40-50 ஆண்டு காலம் அதில் பயிற்சி பண்ணி அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் பெரும்பாலும் நாங்கள் நிறைய சித்திர பாடல்களை அதை சான்றாக காமிச்சு பேசுவோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பதிவு நான் போட போகிறேன். என்னன்னா கோவில்களுக்கு போகிறதுக்கும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன எப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும்ன்ட்டு போட போகிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சித்தர் பாடல் என்னன்னா, இது பட்டினத்தாருடைய பாடல். வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறு ஒருவருக்கும் எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடித்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம் கருத்தினுள்ளே, முட்டாத பூசை என்றோ குருநாதர் மொழிந்ததுவே. அதாவது பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா, அவருடைய குரு, பட்டினத்தாருடைய குரு யாரு? பரம்பொருள். அங்கிருந்து தான் ஒரு டைரக்டாக அவர் குருன்ட்டு ஒருத்தர்கிட்ட போகவே இல்லை. ஸோ அவர் குரு அவருக்கு சொன்ன விஷயத்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெட்டாத சக்கரம். ஸோ இந்த வெட்டாத சக்கரம்னா என்ன இருக்கு? சக்கரம்னு ஒன்று இருக்கு, அது வெட்டவே முடியாது என்று சொல்றாரு. இது இருக்க வெட்டினதே இல்லை. ஸோ அந்த வெட்டாத சக்கரம் என்னன்னா நம்ம மூச்சு காற்று. மூச்சு காற்று எப்படி சக்கரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு, கரெக்டுங்களா? மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ஒரு சுழற்சி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் வெட்டாத சக்கரம்.
என்னைக்கு இந்த சக்கரம் வெட்டப்படுதோ அப்போ இந்த உடல்ல இருந்து அந்த ஆன்மான்ற ஒரு விஷயம் வெளியேறிட்டு இருக்கும்ட்டு சொல்றாங்க. அதுதான் இது வெட்டாத சக்கரம். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை உடனே சொல்றாரு, பேசாத மந்திரம். ஸோ மந்திரம் ஜபிக்கிறோம். ஸோ அதை வந்து பேசி தான் ஜபிக்கிறோம், இல்லை அந்த முணுமுணுக்கிறது அந்த மாதிரி வந்து சொல்கிறோம், இல்லை மனசுக்குள்ளேயே சொல்கிறோம். ஸோ மனசுக்குள்ளே சொல்கிறதும் ஒரு விதமான பேசுறது தான். அப்போ பேசாத மந்திரம்னா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. பேசாத மந்திரம்னா அது மௌனத்தில் இருக்கிறது. ஸோ என்ன சொல்கிறேன், இந்த வெட்டாத சக்கரத்தை வச்சு, ஓகேங்களா, அந்த மூச்சு காற்றை வச்சு உங்கள் உடலில் மௌனம்ன்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கிட்ட வந்து உபதேசம் வாங்குறாங்க, இல்லை தீட்சை வாங்குறவங்க கிட்ட நம்மளும் வந்து ஒரு மௌன உபதேசம்ன்ட்டு ஒன்று கொடுக்குறோம். ஆனால் பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, மௌன உபதேசம்னா ஒரு பக்கத்தில் பேப்பர் வச்சுப்பாங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க. பட் வந்து அவங்க பேச நினைக்கிறது அப்படியே அந்த பேப்பரில் எழுதுவாங்க, எழுதி பக்கத்தில் இருக்கவங்க கொடுப்பாங்க. அது இல்லை மௌனம். ஏன்னா உங்கள் மனம் வந்து பேசிக்கொண்டு இல்லது. கரெக்டா? ஸோ மௌன உபதேசம் என்ற ஒரு இடம் வந்து நம்ம உடம்புல அந்த மௌனம் என்ற ஒரு இடம் இருக்கு. இதேதான் வந்து சிவபுராணத்துல கோகழி ஆண்ட குருமணி வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடல்ல வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் மௌன இடம். அந்த இடத்துல இருக்கும்போது மனம் வந்து அடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதைத்தான் வந்து அந்த மௌனம் சொல்றோம். ஸோ இது அதே தான் இங்க என்ன சொல்றாருன்னா பட்டினத்தாரு, பேசாத மந்திரம் என்று சொல்றாரு. ஸோ அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வேறு ஒருவருக்கும் எட்டாத புஷ்பம். ஸோ புஷ்பம் ஒரு பூன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பூவை எப்படி அடையிறது, யாராலையும் பிடிக்க முடியாத அந்த புஷ்பத்தை உங்களால் மட்டும்தான் பிடிக்க முடியும்னு சொல்றாரு. ஸோ இந்த மூச்சு காற்றை வைத்து அந்த மௌனம் என்ற அந்த ஒரு இடத்தை நோக்கி இருக்கும்போது உங்கள் மனம் அடங்கும். உங்கள் மனம் அடங்கிய பொழுது யாருக்கும் எட்டாத, அது சீக்கிரமா யாராலையும் அந்த புஷ்பத்தை எடுக்க முடியாதான். அந்த புஷ்பம் வந்து உங்களுக்கு வந்து கைவசம் ஆகும். அந்த புஷ்பம் எதை சொல்றாருன்னா அவரு உங்களுடைய துரியம் துரியாதீனம் அந்த 1000 இதழ் தாமரைன்னு சொல்லுவோம் தெரியுங்களா. ஸோ அதை சொல்றாரு அவரு. ஸோ இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா முதல்ல 3 வரியில வெட்டாத சக்கரம் உங்க மூச்சு காற்றை வைத்து அந்த மௌனம் என்ற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு உங்க குருநாதர் உடைய அருளால அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நீங்க இருக்கும் பொழுது அவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே கிடைக்காத அந்த புஷ்பமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்றாரு. அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இறையாத தீர்த்தம். ஸோ வந்து இந்த தியான பயிற்சியில வந்து நீங்க பண்ணும்போது அமுதம் என்ற ஒரு விஷயம் வந்து வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க வந்து இறையாத தீர்த்தம். ஸோ வந்து அது என்னைக்குமே வந்து அந்த சுவை மாறாத அந்த இறைவன் கொடுக்குற அந்த தீர்த்தம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்று சொல்றாரு. அடுத்தது இனி முடித்து கட்டாத லிங்கம். ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா வந்து அந்த லிங்கத்தை வந்து யாராலையுமே ஒரு கட்டி இது பண்ணவே முடியாது. ஸோ அது என்ன சொல்றோம், அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து சொல்றாரு. அதுதான் வந்து நம்ம சிவபெருமானை என்ன சொல்லுவோம், ஆதி அந்தம் வந்து இல்லாத பெருமானே என்று சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்துட்டு ஆரம்பமும் இல்லை வரைக்கும் முடிவும் இல்லை. கரெக்டா? இதே தான் இன்னொரு பாட்டுல எப்படி சொல்லியிருப்பாங்க, 8 திக்கும் 16 லோகமும் முட்டி திரும்பி முளைத்தென்ற ஜோதியே என்று ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. 8 திக்கும் 16 லோகமும், ஓகேவா, அந்த இறைவன் என்ற ஜோதி வந்து பறந்து விரிந்து இருக்கான். ஸோ வந்து அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாரு, அது அந்த லிங்கத்தை வந்து அந்த லிங்கம் மாதிரி உயர்ந்து இருக்கிற அந்த இறைவனை வந்து கட்டவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கருதாத நெஞ்சம் கருத்துனுள்ளே முட்டாத பூசை என்றோ குருநாதன் மொழிந்ததுவே. ஸோ குருநாதர் எனக்கு இது சொன்னாரு, இதை அறியாம நீங்க வந்து மேல்நிலை என்ற அந்த பூசை என்ற விஷயத்தை வந்து பண்ணாம உங்களால இந்த நிலையெல்லாம் அனுபவிக்கவே முடியாது. ஸோ பூசை என்னது, நம்ம வெளியில போயிட்டு கோயில்ல பண்றது இல்லை பூசை. உங்களுக்குள்ள இந்த பயிற்சியை தான் இவர் இங்க பூசைன்னு சொல்றாரு. அதாவது மொத்த ஞான பாதைய சுருக்கி ஒரு 4 வரியில, அதுவும் 3 வரி தான் ஆக்சுவலா. ஓகே, இது என் குருநாதர் சொன்னதுன்னு கடைசியில சொல்ல, ஒரு 3 வரியில சுருக்கி சொல்லிட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது. பொதுவா இந்த மாதிரி சித்திர பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு சூட்சுமத்தை வச்சிருப்பாங்க. இவர் மொத்த சூட்சுமத்தையும் இந்த ஒரு பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு.
ஸோ எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்க. 3 வரி மொத்த உங்க ஆன்மீக முயற்சி என்னென்ன ஆகும்ன்றத மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள வச்சு குருநாதர் வந்து எனக்கு இதை சொன்னாரு என்று சொல்லிட்டார். ஸோ இதே தான் இந்த வித்தை வந்து இந்த பயிற்சி முறை வந்து ஆன்லைன்ல கற்றுக்கவே முடியாது. கற்றுக்குனாலும் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் உங்களுக்கு. ஓகேங்களா? சாதாரண தியான பயிற்சி, கண்ணை மூடுங்க, மூச்சை கவனிங்க, அது என்ன பண்ணலாம். இந்த சித்தர்கள் சொன்ன தியான பயிற்சிகளை தயவு செய்து யாராவது ஆன்லைன்ல சொல்லித்தரன்னு சொன்னாலும் நீங்க வந்துட்டு அந்த பயிற்சி வந்து எடுக்கிறது 1க்கு 4 வாட்டி யோசிச்சுட்டு அப்புறம் எடுங்க. ஓகே? ஏன்னா இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஒரு பாட்டிலேயே பட்டினத்தாரத்துல எவ்வளோ பெரிய சூட்சுமத்தை உள்ள வச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நீங்க நல்லா யோசிச்சு வந்து நீங்க ஆன்லைன்ல எடுக்கிறதா இருந்தால் எடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிக்கிறோம், ரெஸ்பாண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் கமெண்ட்ஸை படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அதுக்கேற்ற வீடியோவாக நாங்கள் வந்து எடுத்து போடுறோம். அன்பே சிவம், மனமே குரு, ஆத்மா வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.